வறட்சி நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 3வது நாள் போராட்டத்தில் இலைத்தழைகளை ஆடையாக அணிந்து ஆதிவாசிகள் போல் தோன்றிய விவசாயிகள் நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். 4வது தினமாக தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் பகுதியில் தான் விவசாயிகள் ஒரு தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். 5வது நாளான இன்று மொட்டையடித்து தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தியதாக செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் நேற்று 6வது நாளாக கையில் மண்டை ஓடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு 7வது நாளாக இவருடைய போராட்டம் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நூதனமாக தங்களுடைய கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டிக்கொண்டு இந்த தூக்கு போடும் போராட்டத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் 8வது நாளாக தொடர்கிறது. சாகு வரை இங்கே உண்ணாவிரதம் இருப்போம். தமிழக விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 11வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகளுடைய போராட்டம் இன்று 14வது நாளை எட்டியுள்ள நிலையில இன்றைய தினம் விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இங்கே விவசாயிகள் என்ன போராட்டம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது எலிக்கறி உண்ணும் போராட்டத்தில் விவசாயிகள் இன்று ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று 15வது நாளாக டெல்லி ஜந்தர் மந்தர் திடலில் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். தங்களை சந்திக்க பிரதமர் மோடி நேரம் ஒதுக்காததால் அவரை போன்ற முகமூடி அணிந்தவரிடம் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளிப்பதாக ஐயாக்கண்ணு தெரிவித்தார். டெல்லியில் தமிழக விவசாயிகள் பாம்பு கறி உண்ணும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர்ச்சியாக 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 18வது நாளாக இன்று நீடித்து வருகிறது. பொது பிரதமர் உங்களை அழைத்து பேசுவார் என்று நீங்கள் நம்பிக்கையில் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக. இல்லாட்டி விவசாயி செத்து போயிருவான். தலைநகர் டெல்லியில் தமிழக விவசாயிகள் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜந்தர் மந்தரில் நீடித்து வரும் இந்த போராட்டத்தின் போது பாதி மீசை தாடியை மழித்து தங்கள் எதிர்ப்பை விவசாயிகள் பதிவு செய்து வருகிறார்கள். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் 23வது நாளாக போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கை கால்களை கட்டியபடி தரையில் உருண்டவாறு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். 25வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த 25வது தினத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வினோதமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மோடி போன்ற ஒரு மனிதருக்கு அந்த உருவபொம்மை மாற்றப்பட்டிருக்கிறது. அவரை இங்க இருக்கக்கூடிய சக விவசாயிகள் மோடியாக பாவித்து அவர்களுடைய விவசாயிகளுடைய கைகளை கையால் கீறிக்கொண்டு இந்த மோடி என்ற உருவபொம்மைக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ரத்தத்தால் திலகமிட்டு இருக்கிறார்கள். இதற்காக என்னவென்றால், அதாவது அது மட்டுமில்லாமல் இது போன்று பார்க்கலாம், இது போன்ற ஒரு பலரினுடைய கைகளில் இந்த கையை அவர்கள் பிளேடால் கிழித்துக் கொண்டு இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்திய ஒரு போராட்டம் இன்று 26வது நாளை எட்டி இருக்கிறது. தினமும் வெவ்வேறான முறையில் வினோதமான முறையில் போராடி வரும் விவசாயிகள் இன்று ஏற்கனவே அவர்கள் ஒருபுறம் தலையை மொட்டையடித்திருந்தார்கள். இன்று மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் முழு மொட்டையாக அடித்து வினோதமான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக ஐயாக்கண்ணு அவர்களிடமே கேட்கலாம். ஐயா, இன்னைக்கு நீங்க இந்த வினோதமான போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? ஐயா, நேற்று எங்க ரத்தத்தெல்லாம் மோடி மாதிரி உட்கார்ந்து காலில் கொட்டணும், ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. இன்னைக்கு மொட்டை அடிச்சுக்குவோம் அப்படின்னு மொட்டையும் அடிச்சுட்டோம். எங்களை வாழ வைக்க வேண்டிய ஒரு மோடி ஐயா, எங்களுக்கு பசுவெல்லாம் வாழ வைக்கிறாரு ஐயா, எங்களை விவசாய வாழ வைக்க சொல்லுங்க ஐயா.